எழுத்துக்களாலேயே மக்களுடைய மனசில் நின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அறிஞர் அண்ணா சொல்லலாம், கலைஞர் கருணாநிதி சொல்லலாம், இந்த மாதிரி ஏகப்பட்டது. தன்னுடைய வசீகரமான வார்த்தைகளால் மக்களை கட்டி கொடுத்தவங்க நிறைய பேர் சொல்லலாம். அம்மா ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி வார்த்தைகளாலேயே மக்களை கவர்ந்து ஆட்சியை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிற மத்தியில் இந்த மாதிரி அசிங்கமாக பேசி நம்ம ஃபேமஸ் ஆகி ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுப்போம்னு சொல்கிறதுலாம் ஒரு அனாரியத்தின் உச்சம் தான் நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல கட்ஸாக அவர் குரல் கொடுத்த அருள்தாஸை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் அவ்வளோ தெளிவானாலே அவர் 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 ஒருவேளை சான்ஸ் கிடைக்காதோ அப்படிலாம் யோசிக்கலாம். அதெல்லாம் யோசிக்காம நீங்க பேசுன தப்பு. என்ன சொல்றது, நோத்தான்னு சொல்றது, நொம்மான்னு சொல்றது, வாயில வச்சு ஆட்டணும் அப்படி சொல்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அநாகரிகத்தின் உச்சம். ஒரு ஸ்லம் பையன் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுறது ஒரு டேரக்டருக்கு அழகா சொல்லுங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு நான் தண்ணி அடிச்சு தான் வந்தேன்னு சொல்றது, அமீர் தண்ணி அடிக்க மாட்டான், இவன் தண்ணி அடிக்க மாட்டான், யாரையும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நீங்க அடிச்சு வந்தீங்களா, அமைதியா பேசுங்க. நீங்க என்ன எல்லாரும் தண்ணி அடிங்கன்னு சொல்றீங்களா, டாஸ்மார்க்கை ஊக்குவிக்கிறீங்களா? இது உங்களுக்கு தேவையில்லாத நினைக்கிறேன். அசிங்கமா பேசுறது ரொம்ப தப்பு. அந்த சின்ன பையன் நல்லா நடிப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னதுக்கானி அழுனோன்னு அழுதான் அப்படிலாம் சொல்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு சின்ன பையனை போய் இப்படி நீங்க வாரி விடலாமா? அந்த மாதிரி திவாகரை பேசுறீங்க. அவர் ஒரு ஆர்வ கோளாறுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இவங்களாம் ரொம்ப நாள் நீடிக்கவே மாட்டாங்க. தமிழ் சினிமாவில் கண்டிப்பா நீடிக்கவே மாட்டாங்க. ஒன்று ரெண்டு நம்ம பார்த்துட்டோம். பவர் ஸ்டார் ஓடி போனதை பார்த்துட்டோம். ஜிபி முத்து காணாம போனதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இவரெல்லாம் ரொம்ப நாள் நிற்கவே முடியாது. டாக்டர் திவாகருக்கு நான் நடிகர் திலம் பேசலாம், அவன் ரொம்ப மோசம் தான் சொல்ல முடியும். அதை கடிஞ்சு பேசுறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் தேவையில்லை. நீங்க சொல்லுங்க, இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்சரு அதை வச்சுட்டு ஹீரோ செலக்ட் பண்றது, ஹீரோயின் செலக்ட் பண்றது, காமெடி செலக்ட் பண்றது, இதெல்லாம் வேணாம். நம்ம டைரக்டர் சங்கரெல்லாம் சேர்ந்து சரியான நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகனை நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டு ரூல் போடுங்களேன். இன்ஸ்டாகிராமை எவனுமே பார்க்க மாட்டாங்க, யாருமே சீண்டவே மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம்னால 5 பைசா யாருக்குமே லாபம் கிடையாது. அவங்க என்ன செய்றாங்க, அந்த ப்ரொமோஷன்ற ஒர்க்ல நிறைய பணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஒழிய படத்துல எல்லாம் நடிக்கவே முடியாது. ஆனா இப்போ வர்ற படங்கள் எல்லாமே இன்ஃப்ளூயன்சர் தான் ஹீரோயினாவே பண்றாங்க. நிறைய படங்கள் சொல்லலாம். இப்போ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கட்டும், அடுத்து குடும்பஸ்தனா இருக்கட்டும், பாட்டில் ராதாவாக இருக்கட்டும், எல்லாம் யாருன்னா கேட்டா இன்ஸ்டாகிராம்ல பிடிச்ச ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின், காமெடியன் இவங்கள தான் போட்டு பண்றாங்க. இது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவுக்கு. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அப்படிலாம் பேசக்கூடாது. மேடை நாகரிகம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவன் பேச நீங்கள் அவன் பேசினா, சின்ன பையன் பேசினா ஒத்துப்பீங்களா? உங்களை என்னடா படம் எடுத்திருக்கான்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? கல்லெடுத்து அடிக்க மாட்டீங்க. ஸோ இது அநாகரிகத்தின் உச்சம்னு சொல்லணும். இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சின்ன பையன் எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பான். என்னடா நம்ம நடிக்கணும்னு ஆர்வத்தை ஒரே நாளில் பொசுக்கி தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஃபேமிலியே ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் ஏன்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. காசு எவ்வளோ பாடுபடுத்துது பார்த்தீங்களா? ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கான இப்படி பேசினாரு, நம்ம படம் நல்ல ப்ரொமோஷன் வியூஸ் அந்த இதுக்கு தான், வீடியோக்கு தான் ஏறுமே ஒழிய படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு படத்தை பார்க்க முடியும். வேணா ஒரு ஷோ ஃபில் பண்ணலாம், 2 ஷோ ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக வர வைக்கிறதுக்கு உங்ககிட்ட கட்ஸ் இருக்கணும், கண்டென்ட் கரெக்டான இருக்கட்டும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா போகும். அவர் ஆர்வக்கலான்னு ஊருக்கே தெரியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறீங்க. அவர்கிட்ட எதுவும் காசு வாங்கினீங்களான்னு தெரியல. அவரை பற்றி நீங்கள் மேடையில் பேசிட்டு ஏற்றி வரீங்க. இதெல்லாம் நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கே நல்லதில்லை. கண்டிப்பாக சொல்கிறேன், திவாகர் விஷயத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரோட்டில் நாய் குலைச்சுனா என்ன செய்றீங்க? அதுக்கு எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு கல்லெடுத்து அடிக்கலாம். போகாதுன்னா போயிட்டே இருக்கணும், நம்ம வேலையை பார்த்துட்டு. அது மாதிரி தான் பண்ணி போயிட்டு இருக்கணும். தமிழ் சினிமாவுக்கு நல்லவங்க இருக்கிறவர் தான் நல்ல விதமான தமிழ் சினிமா கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே உலக சினிமாவை நல்லாவே கற்றுக்கிட்டு ஒரு அருமையான லைப்ரரிக்குள்ள இருந்து வெளியில் வந்தாலும் தான் மிஸ்கின். ஆனால் அவர் நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் அது சார்ந்த புத்தகத்திலையும் படித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல மனுஷன் தான். எதுக்கான இப்பெல்லாம் பேசுறாருன்னு தெரியல. இது மட்டும் அவருக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மேடையிலையும் இப்படி தான் பேசினாரு. அதை நான் தவறாக தான் நான் பார்க்குறேன்.